இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். காத்திருந்து உங்களுடைய நம்பிக்கையை இழந்து போயிருக்கலாம். காத்திருந்து இருதயமே கலங்கி போயிருக்கலாம். காத்திருந்து நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்து கொண்டவர்களாயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. சோர்ந்து போகிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். சோர்ந்து போன உங்களை இந்த வார்த்தை தட்டி எழுப்ப போகிறது. எந்த காரியத்திலே நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி இருக்கிறீர்களோ, எந்த காரியத்திலே சோர்ந்து போய் மனம் தளர்ந்து இருக்கிறீங்களோ, அதிலே கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். நீ ஒரு அதிசயத்தை பார்க்கும்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளோ நாட்கள் நான் காத்திருந்து விட்டேன், எவ்வளோ நாட்கள் ஜெபித்து விட்டேன், எவ்வளவு நாட்கள் என் காரியத்தை சொல்லி 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 அழுது விட்டேன். இனி என்னிடத்திலே பலன் இல்லை, இனி என்னிடத்துல ஜெபிக்க எனக்கு ஆண்டவரே நான் தயங்கி போய் இருக்கிறேனே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து நீ உயரே எழும்ப போகிறாய். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உயர்ந்த இடத்துல பறக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன்னுடைய காத்திருப்பின் நாட்கள் முடிய போகிறது. உன்னுடைய பிரச்சனை நாட்கள் முடிய போகிறது. தேவ சமூகத்திலே நீ போராடின நாட்கள் முடிய போகிறது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக, உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை கர்த்தர் செய்கிற நாள் வந்துவிட்டது. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்ய போகிறார். நீ எதிர்பார்த்திராத ஒரு அதிசயம் தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பட போகிறது. சொந்து போகாதே மகளே, கலங்கி போகாதே மகளே. உடைய காத்திருப்புக்கு ஆண்டவர் பலன் தரப்போகிறார். புது பலனை கர்த்தர் தரப்போகிறார். கழுகை போல உயரத்திலே பறக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை நாட்கள் துக்கங்கள், எத்தனை நாட்கள் புலம்பல்கள், எத்தனை நாட்கள் அழுகைகள், அதெல்லாம் மறக்கும்படி ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அதை உடைய கண்கள் பார்க்க போகிறது. உடைய காத்திருப்பின் நாட்கள் முடிய போகிறது. இனியிலிருந்து கர்த்தருடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்ய போகிறார். சொந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இந்த வசனத்தின்படி பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சொந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம், காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை அனல் மூட்டி எழுப்புகிற தெய்வம், நம்பிக்கையற்று போன வாழ்க்கையிலே ஆண்டவரை ஜீவன் கொடுத்து வார்த்தையை கொடுத்து புதுபலன் அடைய பண்ணுகிற தேவன், கழுகை போல உயரத்திலே பறக்கும்படி ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.